கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தருவது ரொம்ப நிச்சயம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நேரங்கள்ல பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, ஒருவேளை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு அதிபர் நம்ம நாட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கும். எப்படின்னு சொன்னா, சில ஆண்டுகள் முன்பாக பாகிஸ்தானுடைய அதிபர் முஷரப் என்ன செய்யறாருன்னு சொன்னா டெல்லிக்கு வராரு. ஏன்னு சொன்னா அங்க நடக்கிற கிரிக்கெட் நிகழ்ச்சியில பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதோடு கூட இந்த நாட்டோடு கூட என்னது நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல 3 நாட்கள் தங்குவதற்காக வந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக பாதுகாப்பு, எத்தனை வகையான பாதுகாப்புன்னு சொன்னா நம்பவே முடியாத நிறைய பாதுகாப்பு. சிலர் யூனிஃபார்மோட, சிலர் யூனிஃபார்ம் இல்லாம ஆர்டினரியா, சிலர் இடத்துல அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. அவர் இருந்த இடத்துல அநேக பாதுகாப்புகள். விளையாட்டு அரங்க சுற்றிலும் என்னது பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னா பயங்கரமான பாதுகாப்பு போடுவாங்க. ஏன்னு சொன்னா அதிபர்கள்லாம் வரும் பொழுது அவங்களுக்கு எந்தவித அசம்பாவிதம் நம் நாட்டுல நடக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவைகளை சந்திப்புக்கு நல்ல ஒரு உயர்தர தங்கும் இடத்தை அவங்க பண்ணுவாங்க. அதே போல ஆகாரத்துக்காக பெரிய ஹோட்டல்ஸ் இருந்து என்ன செய்வாங்க, செஃப்பை வர வைப்பாங்க. அந்த மாதிரியான பெரிய காரியங்களை செய்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாதுகாப்பது மாத்திரல அவங்களை கவனிப்பதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம நாட்டை அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஆகாரத்து நிமித்தம் அவங்க சுகவீனம் அடைஞ்சு எல்லா வகையிலும் அவர்கள் உடுத்துகிற ஆடை, அதுக்கான நிபுணர்கள் எல்லாரையும் செக் பண்ணிட்டு எது செய்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக செய்வாங்க. நீங்க அதுக்காக என்ன பல கோடி ரூபாய், ஒருவேளை அந்த பாகிஸ்தான் அதிபருக்கு மாத்திரல யார் வந்தாலும் அல்லது நம்ம நாட்டு பிரதமரோ இல்ல நம்ம நாட்டு அதிபர்கள் போனாலும் என்னது அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரவேற்போட அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. இதுதான் பாதுகாப்பு. அப்ப இப்படிலாம் அவங்களுக்கெல்லாம் தான் அந்த பாதுகாப்பு கிடைக்குமா, நமக்கெல்லாம் அந்த பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு யோசிச்சுன்னா, அவங்களை காட்டிலும் நம்மை அதிகமாக பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை என்ன செய்யறாரு, அனுப்பார். கர்த்தருடைய தூதன் நமக்கு பாதுகாப்பு. எத்தனை வகையான பாதுகாப்பு எங்க போட்டாலும் என்னது அதன் மத்தியில என்னது பிரச்சனைகள் ஊடுருவி என்ன செய்யும், பிரச்சனைகள் தரும். ஆனால் நமக்கு வருகிற பாதுகாப்பு எங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி என்ன செய்யறாரா, விடுவிக்கிறார். நமக்கு எந்தவித ஆபத்தும் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன செய்யறான்னு சொன்னா ஆண்டவர் ஆயத்தப்படுறார். இந்த மாதிரி இப்படி ஆயத்தப்படுத்துற மாதிரி பைபிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியர் செய்கிற போது அவருக்கு எழுப்பின பிரச்சனைகளை, அவரை கொலை செய்ய என்ன செய்ய திட்டம் தீட்டின போது பவுலை பத்திரமாக எங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா, தேசாதிபதி ஃபெலிக்ஸ் இடத்துல என்ன செய்யுங்க, கொண்டு போக சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு அனுப்புறாங்கன்னு பாருங்க. மனுஷனுடைய 200 காவல் ஆட்களையும் 70 வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் சேனாதிபதி ஆயத்தம் செய்தான். தேவனை நம்பும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த மனித காவல். சரிங்களா, பவுல் அப்போஸ்தலன் எவ்வாறு அழகாக பார்த்துக்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 23 அதிகாரத்துல 23வது வசனம் 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துல, உங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரி நிறைய காவல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, நானும் என்னுடைய கணவரும் கூட ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கையில மாட்டணும் அப்படின்னு சொன்னா எங்களை சுட்டு போடுவதற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க எங்களை சுட்டு போட்டுருவாங்க, அப்படிதான் இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஒருத்தவங்க உதவி பண்ணி எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு முஸ்லீம் நபர் தான் என்ன செஞ்சாரு சொன்னா, எங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களை அழைத்து சென்றார். ஏன்னா அங்கிருந்து நாங்கள் தப்பித்து வருவதற்கு, அந்த எதிராளியிலிருந்து நாங்கள் வீண்டு வருவதற்கு எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ ஆண்டவர் எங்கேயாச்சும் நம்மளை என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார், அது விடுவிக்கிறார் என்பதை நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் சொன்னா நாட்கள் போதாது, என்னுடைய ஆயுசுக்கள் போதாது. அவ்வளவு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அதனாலதான் தாவீது பக்தர் சொல்றாரு, 1000 நாவுகள் போதாது ஐயா, நீ உண்மை
பாடுவதற்கு, நீர் செய்த நன்மைகளை சொல்வதற்கு. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியா போகும்பொழுது என்ன செய்யறாங்க, பாபிலோனிலிருந்து காவலாளர்கள் அவருக்கு கூட போவாங்க. ஆண்டவருக்கு நம்ம பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம ஜீவிப்போம் சொன்னா, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம் சொன்னா, நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்துவார். எப்படி இந்த மக்களுக்கெல்லாம் ஏற்படுத்தினாங்க, நெகேமியாவுக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதி ஏற்படுத்தினது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால மனிதர்களாலோ அல்லது தேவ தூதர்களாலோ யாராலோ எப்படியாச்சும் நம்ம என்ன செய்வார், அவர் விடுவிப்பார். யாருமே தெரியாத இடத்துல யாருமே தெரியாத ஒருவர் நம்ம என்ன செய்வார், காப்பாற்றி நடத்துவோம். சில வேளை நமக்கு ரோட் கிராஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அதுல ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருப்பேன். ரோட் கிராஸ்னா கொஞ்சம் பயம் எனக்கு. அப்படியே நின்றுட்டு இருப்பேன், யாராவது வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்ப நினைப்பு பரவாயில்ல, கடவுள் யாரையோ ஒருத்தர் நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ரோடை கிராஸ் பண்ணுவோம். பிஸியா இருக்கிற அந்த ரோட்ல கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும்பொழுது ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார்ல அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், ஒரு நன்றி இருக்கும். அதே தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். இந்த கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்ம எதிர்பாராத காரியத்துல ஆண்டவர் நம்மை சூழ பாலைங்கிறீங்க, நம்ம விடுவித்த காரியங்கள் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் உங்களை அதிகமாக பாதுகாப்பார். ஜெபம் செய்வோமா? வல்லமை உள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, உம்மை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தவரே, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களையும் இன்று நீர் பதிவு செய்து இந்த உலகத்துல வாழுங்கன்னு சொல்லி இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த நாளிலும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் இந்த கரமிருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் செய்த அளவில்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பாராத வேளையில, எல்லாரும் கைவிட்ட வேளையில நீர் எங்களை காப்பாற்றிருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை போஷித்திருக்கிறீர் சாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. மனிதர்கள் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவனை கைவிடாது காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சில வேளைகளில் மனிதர்களை கொண்டே எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர் சாமி. வேதத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களை செய்த தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் அப்படி ஒரு அதிசயங்கள் வாழ்க்கையில நடந்துவிடாதா சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளை அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை காண செய்யுங்க, அவர்களை உயர்த்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த ராஜ்யத்தில் எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.